ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நல்லா இருக்கிற அனிமியை நான் லைவ் ஆக்ஷனில் பண்ணுறேன், அதை மூவியாக லைவ் ஆக்ஷனில் மேக் பண்ணுறேன்ட்டு நாசமாகின மூவிஸ்லாம் என்னென்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிற மூவி வந்து கோஸ்ட் இன் த ஷெல்ங்கிற மூவி தான். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு அனிமியை பேஸ் பண்ணி தான் அந்த மூவி எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் தான் அந்த இதில் லீட் ரோலாக ப்ளே பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போதே இதுக்கு பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்தது. ஸோ நீங்கள் எப்படி ஜாப்பனீஸ் கேரக்டருக்கு வேண்டிய இடத்துல ஒரு வெஸ்டர்ன் கேரக்டரை போடலான்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் மேலே ஒரு பெரிய இதே இருந்தது. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் லைவ் ஆக்ஷனில் பண்ணுறேன்ட்டு நிறைய அனிமி மூவிஸை சொதப்பி வச்சுருந்தான். ஸோ அதில் ஒரு மூவி தான் இந்த மூவி. இந்த மூவியில் என்ன தான் நிறையா மைனஸ் இருந்தாலுமே படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சும்மா தாறுமாறாக இருக்கும், வேறு லெவலில் பண்ணிருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அதை மட்டும் எதுவும் குறை வைக்கல, ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக இந்த படத்தை பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸு இப்போ தாண்டா புரியுது எதுக்கு இந்த படத்தில் ஸ்கார்லெட் ஜோஹான்சனை போட்டுன்ட்டு. படம் எப்படி இருந்தாலும் ஸ்கார்லெட் ஜோஹான்சனுக்காக ஃபேன்ஸு பார்ப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸ் நினச்சாங்க. ஸோ ஸ்டோரி நல்லா இருந்தால் தானே படம் ஓடும். ஸோ அதான் அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்க போகிற மூவி நம்ம டெத் நோட் மூவி தான். டெத் நோட் எப்படிப்பட்ட ஒரு அனிமி, அதை கொண்டு வந்து நான் லைவ் ஆக்ஷனில் பண்ணுறேன்னு போட்டு சொதப்பி வச்சுருப்பானுங்க. ஒன்று கூட நல்லா இருக்காது இந்த படத்தில். விஎஃப்எக்ஸில் இருந்து ஆக்டிங் வரைக்கும் எதுவுமே இந்த படத்தில் நல்லா இருக்காது. நெட்ஃப்ளிக்ஸ் ஏன்டா இப்படி பண்ணுற, உன்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்றதுக்காக என்ன வேணும் பண்ணுவியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்தில் அந்த வருஷத்துலேயே அதிக ட்ரோல் மெட்டீரியலான படம்னா அது இந்த படம் தான். அந்த அளவுக்கு கன்றாவியாக மேக் பண்ணிருப்பானுங்க. டெத் நோட் ஃபேன்ஸ் நிலைமை யோசிச்சு பாருங்கள். டெத் நோட்டுக்கு ஃபைனலாக லைவ் ஆக்ஷன் வரப்போகுதுன்ட்டு நம்பி இருந்த ஃபேன்ஸுக்கெலாம் நெட்ஃப்ளிக்ஸ் முதுகில் குத்திட்டல அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த படம் அந்த வருஷத்தில் மிகப்பெரிய டிசாஸ்டராகவே இருந்தது. ஐஎம்டிபி அந்த படத்தை காரி துப்பியிருப்பானுங்க. அந்த லெவலுக்கு ஒஸ்ட்டான மூவி. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் பார்க்க போகிற மூவி நம்ம ட்ராகன் பால் எவல்யூஷன் தான். ஸோ இந்த மூவியை பற்றி உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மூவி ரிலீஸ் ஆன வருஷத்தில் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொல்லக்கூடாதுங்க, நான் இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் இந்த படத்தோட ஃபேனாக இருந்தேன். இந்த படத்தை திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்பா என்ன மாதிரி எடுத்துருக்கானுங்கடா படம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இந்த அனிமி பார்க்குற வரைக்கும் தான். அனிமி பார்த்ததுக்கப்புறம் என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது. ட்ராகன் பால் அனிமில் இருந்த ஒன்று கூட அந்த மூவியில் இருக்காது. கோகு கேரக்டர்லேருந்து எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு கொலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொலை பண்ணி வச்சுருப்பானுங்க. கேஸ்டிங்கும் சரியில்லை, ஸ்டோரியும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ஸோ அந்த லெவலுக்கு ஒஸ்ட்டான மூவி இது. ஐஎம்டிபிலுமே இந்த மூவியை காரி துப்பியிருந்தானுங்க. ஸோ 2.5 4 எவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. அந்த லெவலுக்கு ஒஸ்ட்டான மூவியாக தான் அந்த வருஷத்தில் இருந்தது. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற மூவி நம்ம அவத்தார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் தான். இது நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்த அவத்தார் லாஸ்ட் பெண்டரில். ஸோ 2010 எடுத்த அவத்தார் த லாஸ்ட் ஏர்பெண்டர். ஸோ எந்த அளவுக்கு அவத்தார் த லாஸ்ட் பெண்டர் அனிமேட்டட் சீரீஸை கேவலப்படுத்த முடியுமோ அந்த லெவலுக்கு கேவலப்படுத்தியிருப்பானுங்க. ஒன்று கூட அதில் நல்லா இருக்காது. நம்ம இதுக்கு முன்னே பார்த்த அனிமில் கூடயாச்சும் அட்லீஸ்ட் எதையாச்சும் பார்த்துடலாம். ஸோ அதில் ஒன்று கூட பார்க்க முடியாது, அந்த லெவலுக்கு பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ இவனுங்க ஸ்டோரியை மாற்றினா கூட ஒன்றும் இல்லை, ஸ்டோரி எப்படியோ மாற்றிடுவானுங்க, உருப்படியாக கரெக்டான ஸ்டோரியை பண்ண மாட்டானுங்க. ஸோ அது கூட பிரச்சனை இல்லை. கேரக்டரே ஏன்டா மாற்றுறீங்க, கேரக்டர் நேமே இவனுங்க வித்தியாசமாக தான் கொடுவானுங்க. ஆங்குமானுங்க, சோக்காமானுங்க, சொல்கிறீங்கடா வேறு. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பெண்டிங்கு. ஸோ பெண்டிங் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம எப்படி ஒரு 10 நிமிஷம் கடந்து குரங்கு மாதிரி விற்ற காமிச்சிட்ருப்போம். அவன் 10 நிமிஷம் கையாட்டினதுக்கு அப்புறம் தான் சின்னதாகவே காற்றே வரும். ஸோ அந்த லெவலுக்கு தான் அதில் இருக்கிற பெண்டிங் எல்லாம் காமிச்சிருப்பானுங்க. ஒன்று கூட இந்த மூவியில் நல்லா இருக்காது. ஸோ யாராச்சும் இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. ஸோ அதான் உங்களுக்கு நல்லது. நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக 1st பிளேஸில் இருக்கிற மூவி என்னென்னா நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் மூவி தான். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த மூவியாச்சும் அட்லீஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் மேக் பண்ணிருப்பாங்க. அதில் மோஸ்ட்லி ஜப்பான் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. பட் இந்த மூவியை எடுத்ததே ஜப்பான் தான். உங்கள் நாட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் நாட்டு அனிமே உங்களால் உருப்படி எடுக்க முடியலன்னா உங்களெல்லாம் என்னடா பண்ணுறது, அந்த லெவலுக்கு பண்ணி வச்சுருப்பானுங்க. ஒன்று கூட இந்த மூவி நல்லா இருக்காது. நம்ம ஏரன், மிகாசா, ஆர்மனுக்கெல்லாம் இங்கே கருப்பு மூடி அடிச்சு விட்ருப்பானுங்க. என்னடா அது இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்கணுன்னு தோணுது. அப்புறம் நம்ம தலைமை லீவையெல்லாம் எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு சொதப்பி வச்சுருப்பானுங்க. லீவைக்கு மீசையெல்லாம் வச்சு அந்த லெவலுக்கு கேவலப்படுத்தி வச்சுருப்பானுங்க. ஸோ இந்த மூவிலாம் ஒன்றுத்துக்கும் ஆகாத மூவி. இதுக்கு 2 பார்ட்லாம் ரிலீஸ் பண்ணிருப்பானுங்க. ஏன்டா அதுக்கு 2 பார்ட்டு, 2 பார்ட்டுமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மூவியெல்லாம் யாராச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. அதுவும் அட்டாக் அண்ட் டைட்டன் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களை ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கணும். ஸோ அந்த லெவலுக்கு ஒஸ்ட்டான மூவி. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நினப்பை குழி தோண்டி புதைச்சிருங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ், இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் காய்ஸ்.